ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காthambam. நாம் இன்றைக்கி வெள்ளை கொண்டைக்கடலை வச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இந்த வெள்ளை கொண்டைக்கடலை வச்சு சன்னா மசாலா பண்ணுவோம். ஆனால் இந்த கொண்டைக்கடலையை வச்சு நம்ம இன்றைக்கி குருமா மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கொண்டைக்கடலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் அல்லது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து வேறு தண்ணி சேர்த்து குக்கரில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அல்லது நல்லா மைய வேகிற அளவுக்கு எடுத்துக்கணும். அதை வெந்த கொண்டைக்கடலை எடுத்து நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி நசுங்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், பெரிய பல் பூண்டுங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன், இல்லைனா 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவு இஞ்சி தோல் நீக்கி சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இன்னும் கொஞ்சம் திக்காக டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் பொட்டுக்கடலையோடைய கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முதல்ல நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துருக்கனால ரொம்ப ட்ரை பவுடராக இருக்காது, கோர்ஸாக இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் பத்தாதுன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாய் காய வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் நல்லா அப்படி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை. வெங்காயம் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி 2 கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமானதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா குழைய வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். மூடி வச்சு கூட நம்ம வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ தக்காளி நல்லா வேகாது, அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா தக்காளியும் வெந்துடும், வெங்காயமும் நல்லா சாஃப்டாயிரும். ஸோ இப்போ வெந்துருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணி எல்லாமே. இப்போ நம்ம அரைத்த விழுது சேர்த்துக்க போகிறோம். ஸோ அரைத்த விழுது அது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க வேண்டியதில்லை. அரைத்த விழுது சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். கொண்டைக்கடலை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்னா ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொண்டைக்கடலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறனால கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். அப்போ கொண்டைக்கடலையும் அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உடனே சாப்பிட்றதுனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்க்கலாம். இல்லை மதியம் போல் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். பார்த்திங்கனாலே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். சூப்பராக கொண்டைக்கடலை குருமா தயாராகிடுச்சு. இதில் நான் 2 பச்சை மிளகாய் அரைக்கிறத சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை காரம் பத்தாதுன்னா நீங்கள் தாளிக்கிறதுல கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாத்துலேயுமே காரம் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த விதமான பொடியும் நம்ம இதில் சேர்க்கவே இல்லை. ஸோ சூப்பராக இந்த குருமா இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். புலாவ் மாதிரி ரைஸ்க்கு கூட நம்ம இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.